மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைய கடைசி நாள். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. அ, அதிமுக தரப்பிலிருந்து தம்பிதுரை, பாமக தரப்பிலிருந்து அன்புமணி ஆகிய இரண்டு பேருமே சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. அன்புமணி இவர்தான் வேட்பாளர் அப்படின்னு பாமக தரப்பில் அறிவிக்கப்படலை. நேரடியாக வேட்புமனு தாக்கலுக்கு செல்லும் போது தான் நமக்கு இவர்தான் வேட்பாளர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மொத்தமாக இந்த மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களால 2 வேகன்சி ஃபில்அப் பண்ண முடியும். அவங்களால 2 பேரை தேர்ந்தெடுக்க முடியும். அதுல ஒருத்தர் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கூட்டணி கட்சின்றது அன்புமணி தலைமையிலான பாமக. அன்புமணி தலைமையிலான பாமகன்ற போது அவங்க கட்சிக்காரங்க அவர் நாமினேட் ஆறது எந்த விதமான அதுக்கு ஆட்சேபனைகளும் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுகவை பொறுத்த மட்டும் தம்பித்துரை தொடர்ந்து டெல்லியில இருந்துட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து டெல்லியில இருக்கணும், அதிமுகவோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம், இந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தம்பிதுரைக்கு ஒரு அமைச்சரவையில் அதிமுக மத்திய அமைச்சரவையில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்கு. ஸோ அந்த சூழலில் தம்பிதுரை ஒரு அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் தம்பிதுரை இந்த வாட்டி ராஜ்யசபாக்கு போறாருன்னு பொதுவாக ஒரு பேச்சு அடிபடுறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் இந்த 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறதுல எந்த விதமான இந்த நேரத்துல தம்பிதுரையை விட்டுட்டு வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற ஒரு முயற்சியில எடப்பாடி அவர்கள் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சீனியர் லீடர் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவரை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குறதுக்கு எடப்பாடி விரும்பல. அப்புறம் அவரை ஏமாற்றத்துக்குள்ளாக்கலாம் இந்த எலெக்ஷன் வர சூழல்ல அவர் வேற விதமான முடிவெடுத்தா அது கட்சிக்கு ஒரு பிரச்சனையா போகும். அங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் ஒரு பிரச்சனையா போகும்ட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அவரும் ஒரு மந்திரியை எதிர்பார்த்து, அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குன்னு அவரும் ஆர்வமா இந்த முறை ஒரு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புமணி அவர்களும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் தான் கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நாமினேட் பண்றது அந்த கட்சி எந்த விதத்துல அப்ஜெக்ட் பண்ண போறது இல்லை. அதனால அது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அன்புமணி அவருடைய ஒய்ஃபை நாமினேட் பண்ணுவான்னு சொன்னாங்க. பட் அன்புமணியை இப்போ போறதுக்கு ரெடி ஆகிட்டாரதான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதே நேரத்துல திமுக கூட்டணியில இருக்கிற தேமுதிகவுக்கு ஒரு 21 ஆண்டு கால கனவு. கட்சி தொடங்கி 21 வருஷம் கழிச்சு இப்பதான் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. அதிமுக கூட்டணியில ப்ராமிஸ் பண்ணப்பட்ட போதும் கூட அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையவே இல்லை. இப்பதான் பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. இப்போ தேமுதிகவுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக பொறுத்த மட்டும் ராஜ்யசபான்றது அவங்க 2005 கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களால 2011, 16க்கு அப்புறம் அசம்பிளிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி ராஜ்யசபா கிடைச்சது இந்த நீங்க சொல்ற மாதிரி 21 வருஷங்களுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பு தேமுதிக கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர்கள் அவங்க அதிமுகவினால ப்ராமிஸ் பண்ணப்பட்டு ஏமாற்றப்பட்டார்கள். 2025 வேகன்சியில 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் கொடுக்கறதா சொல்லி அதிமுக அவங்க ஏமாத்திட்டாங்க. 2025 கொடுக்கல. ஸோ 2026 கொடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு, அதனால தான் அவங்க அங்க கூட்டணிக்கு போல. ஏன்னா இருக்கிற 2 வேகன்சியில ஒன்னு அன்புமணி கொடுக்கறதுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. தேமுதிக பாமக கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், சேலம், தருமபுரி மாவட்டங்கள்ல பாமகவுடைய கூட்டணி இருந்தாதான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ட்டு பாமகவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால தேமுதிக முதலியே மூச்சுட்டாங்க. கடைசி வரையும் பாஜக என்னதான் சொல்லியும் கேட்காம இல்ல இங்க இருந்தா நமக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்காதுன்னு சரியான நேரத்துல அவங்க திமுக கூட்டணியில சேர்ந்து ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. இது அவங்க பார்ட்டியை ஃபர்தரா மேல எடுத்துன்னு போறதுக்கு இன்னும் செல்வாக்கு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம பாக்குறோம். ராஜ்யசபா சீட் கிடைக்கிறது, டெல்லியில அவங்க கால் தளம் பதிக்கிறதுன்றது அந்த கட்சிக்கு ஒரு புது முயற்சியாக இன்னொரு தளத்துல செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலா. ஒட்டுமொத்தத்தில் இந்த ராஜ்யசபா தேர்தல் மூலமாக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இறுதியாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா அது ராஜ்யசபான்றது ஒரு முக்கியமான விஷயம். அது சட்டமன்ற தொகுதிகளை கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்றதுக்கு ராஜ்யசபான்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எல்லா பெரும்பாலான கட்சிகள், பெரிய கட்சிகள்லாம் சட்டமன்ற தொகுதிகளை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகிட்ட ராஜ்யசபா சீட் கேட்கறதுன்றது ஒரு அது ஒரு இதாவே போயிடுச்சு. தொடர்ந்து ஒரு முறையாவே போயிடுச்சு. அது ஒரு மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ காங்கிரஸ், தேமுதிக, பாமக எல்லாமே இந்த ராஜ்யசபாவை பேஸ் பண்ணி தான் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இனிமேல் எதிர்காலத்திலையும் கிட்டத்தட்ட கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் தோழமை கட்சிகளுக்குன்னு சில சீட்டுகளை ராஜ்யசபாவுக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. எப்படி சட்டமன்ற தொகுதியை ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி ராஜ்யசபாலையும் ஒதுக்கீடு கேட்டு ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. முக்கியமான அப்சர்வேஷன் சொல்லியிருக்கீங்க. நன்றி பிரியன் உங்கள் கருத்துக்களுக்காக.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.